கரங்கள் கொண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் கொண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அநேக பிரச்சனைகளும் அநேக கஷ்டங்களும் உலகத்தில் நேரிட்டாலும் இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் நம்மை காணும்படி கிருபை செய்திருக்கிறார். எப்படி நாம் தாண்டுவோம்? நம்புவேன் இயேசுவை. அலைகளை போல பிரச்சனைகள் உலகத்துல வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி இதுவரை நம்மை காப்பாற்றின தேவன் நம்மை காத்து நடத்துவார். நிந்தனைகள் போராட்டம் வரினும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வரினும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கொடியன் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கொடியன் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நமக்குள் இருக்கிற அந்த தேவ வல்லமையினால் நாம் பலப்படும்படி ஆண்டவர் நமக்கு இறங்கி கிருபை அனுக்கிரகம் பண்ணுவாராக. அவருடைய கரம் நம்மோட கூட இருந்து தீங்கி நம்மை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்து நம்மை நடத்துவார். யாபேஸ் என்கிற தேவ மனுஷனுடைய ஜெபத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் சொன்னார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தல்லும். கர்த்தர் யாபேசின் ஜெபத்தை கேட்டார். தீங்கி நம்மை துக்கப்படுத்தாதபடி ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும்போது அதை பார்த்து ஜனங்கள் பொறாமையினாலும் நமக்கு விரோதமாக எத்தனைத்து வந்தாலும் அவர்களுடைய பொறாமையின் வன்கண்ணின் ஆவிகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி இதுவரை நம்மை காப்பாற்றின தேவன் இனியும் நம்மை காத்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். காக்கும் கரங்கள் ஒண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் ஒண்டனக்கு காத்திடுவார் கிருபையினாலே. ஹல்லேலூயா பாடி, ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா என்றால் என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா என்றால் ஒரு அர்த்தம் உண்டு. என்ன, கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஹல்லேலூயா என்று சொல்லுகிறார்களே, ஹல்லேலூயா என்றால் என்ன? ஹல்லேலூயா என்றால் என்னன்னா, யெகோவா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. யெகோவா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒரே தேவனாகிய அந்த ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக.
அப்ப யெகோவா யாவே, யாவே என்றால் யெகோவா, யெகோவா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்ல சொல்ல நாம் எல்லா அலைகளையும் நாம் தாண்டுவோம், எல்லா அலைகளையும் தாண்டுவோம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு ஊழியத்தில் அனுபவம் இல்லாத நாட்களிலே, அப்பதான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, எனக்கு ஒரு 25, 26 வயது இருக்கும்போது ஒரு பிசாசின் கிரை, ஒரு ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி அந்த பிசாசை முறியடித்த பிறகு அந்த பிசாசின் கிரி எனக்கு விரோதமாக வந்ததை என் கண்ணாலே பார்த்தேன். என்னால உணர்ந்த, என் மேலே அது என்னை வந்து தொடுகிறதை என்னால் உணர முடிந்தது. அப்பொழுதே நான் அறியாமல் சொன்ன வார்த்தை, என் வாயினால் சொன்ன வார்த்தை என்று நான் சொல்லக்கூடாது, பரிசுத்த ஆவியின் மூலமாக எனக்குள்ள இருந்து ஆண்டவர் சொல்ல சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. சோ அவ்வளவு நேரம் நான் எனக்குள்ள சில பயங்கள் இருந்திருக்கலாம். அதனால அந்த பிசாசு என்னை விட்டு என்னை தொடுகிறதை நிறுத்தாம என்னை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சது. பயம் இருந்ததுனால சாத்தானுக்கு சில நேரங்களிலே நம்மை தொடுவதற்கு, நமக்கு அவிசுவாசம் வந்ததுன்னா சாத்தான் நமக்கு விரோதம் நிற்பான். அப்போ நான் என் அறியாமல் எனக்குள்ள இருந்து சொன்ன வார்த்தை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா என்றால் பிதாவுக்கு தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அதுதான் உண்மை. எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய பேர் முஸ்லிம்ஸ் கூட என்ன சொல்லுவாங்களா, எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்வாங்க. அப்படின்னா ஹல்லேலூயா என்ற அர்த்தம். ஹல்லேலூயா என்றால் என்ன? யெகோவா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என் அருமை தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா சொல்லி சொல்லி எல்லா பிரச்சனைகளும் நாம் தாண்டப்படு போகிறோம். தாண்டுவதற்கு பலனை கர்த்தர் நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே வார்த்தை, பேச வேண்டிய வார்த்தை என்னன்னா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல சொல்ல ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் கனி கொடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களா? வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அத்திமரம் துளிர் விடாம, வசந்த காலம், இந்த நாட்கள் வசந்த காலங்களை போல நிறைய மரங்கள் இலை உதிர்ந்து புதிய இலைகள் வருகிறது. சில மரங்களுக்கு இலை உதிர்ந்து புதிய இலைகள் கூட வராம காட்சி அளிக்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல், அத்திமரத்துல இலையெல்லாம் விழுந்து அது துளிர் விடாமல் ஆட்டு மந்தையில முதலற்று போயிடுச்சு அப்படின்ற நிலைமையில நீ இருக்கிறாயா? கர்த்தர் உனக்காக தான் பேசுகிறாய், கர்த்தர் உனக்காக தான் பேசுகிறார். ஒருவேளை சில சந்தர்ப்பங்களிலே சில வேதனைகளை தாண்டி வர வேண்டிய சூழ்நிலை உன்னோட வாழ்க்கையில இருக்கிறதா? கஷ்டங்கள் உன்னை நெருக்கி கொண்டு இருக்கிறதா? இதோ அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு
காத்திருப்போர் வெட்கப்பட்டு ஏப்ரல் 1, 2023 2023 ஏப்ரல் 1ஆம் தேதி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொண்டு நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை. சாத்தான் அநேக விதமான சதி திட்டங்களை நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக வைத்திருந்தாலும் அது ஒன்றும் வாய்க்காது. ஏனென்றால் வேத வார்த்தையிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 54ஆம் அதிகாரத்திலே உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமற் போகும். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமற் போகும். No weapon that is formed against you shall prosper. உனக்கு விரோதமாக எழும்பப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமற் போகும். வாய்க்காமற் போகும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாயிருந்தாலும் அது வாய்க்காமற் போகும். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தராகிய தேவன் பேசின வார்த்தை இந்த நாளிலே உங்களிடத்தில் நம்மிடத்தில் பேசுகிறார். அந்த வார்த்தை கேட்போம். ஏன்னா வார்த்தையில தான் வாழுகிறோம். Without the word we can't live. வார்த்தை இல்லாம நம்மளால வாழ முடியாது. வார்த்தையில தான் நாம் நிற்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கத்துக்கு அளவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. Every morning they are new. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை உம்முடைய கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் ஓராந்திராக்கனியா கவியந்தோனியா நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே. ஹல்லேலூயா. காத்துக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. தீனம் அதிகாலையில் ஒரு புதிய மாதம் இந்த நாள். தேடும் புது கிருபை. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஒரு காலையை போல, ஒரு ஆரம்பத்தை போல, நம்முடைய வாழ்க்கையின் செழிப்பின் ஆரம்பத்தை போல நாம் விசுவாசத்தை எடுத்துக்கொள்வோம். இது ஒரு காலை பொழுது போல, இது இரவு நேரம் தான், ஆனா காலையை போல நாம் அதை எடுத்துக்கொள்வோம். தீன அதிகாலை தேடும் புது கிருபை. ஆண்டவரே தேடுகிறோம். தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்து போயிருக்கீங்களா? மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்து நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் என்ன சொல்லுவோம்? போதுமேகம் கிருபை தாரும். ஆண்டவரே போதும். ஆண்டவரே உங்க கிருபை போதும். உங்களுடைய இரக்கம் போதும். ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் என்னை தாங்குகிற கிருபை, என்னை தாங்கி நடத்துகிற உங்களுடைய கிருபை போதும். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும்
அதே இம்மட்டும் இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை, ஏனும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. பின்னால இருக்கிற பிக்சர் கெத்செமனே தோட்டம். இது ஒரிஜினல் கெத்செமனே தோட்டத்தினுடைய படம். ஒரிஜினல் இதான் கெத்செமனே தோட்டம். இயேசு கிறிஸ்து இந்த மரங்கள் இன்னைக்கும் உயிரோட இருக்கு. அந்த மரங்கள் மரிச்சு போகல, அந்த மரங்கள் இறந்து போகல, இன்னும் உயிரோட இருக்கு. 2000 வருஷத்துக்கு மேல அதுக்கூட வயசு. பின்னால இருக்கிற மரங்கள், இந்த மரங்கள் கீழே தான் இயேசு கிறிஸ்து முழங்கால் படிட்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, நமக்காக இந்த நாட்கள் இருக்கிற நமக்காக அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். இனி கூட எகுவாயிரே என்ற இடத்துல இருந்து நான் ஜெபிக்கிறேன். மனம் தாளந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் ஓதுமேகம் கிருபை தாருமே. ஓதுமே உம்முடைய கிருபை, ஓதுமேகம் கிருபை தார். நீ கேட்கிறோம், 1ஆம் தேதி கேட்கிறோம் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே உம்முடைய கிருபை தாங்க, இன்னும் அதிகமா வேணும். தாழ்மையுடன் தங்கிடும் கிருபை தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. பலமோடன் தம் பலமோடன் சேவை செய்ய சுகத்தோட பலத்தோட உடைய சேவை செய்கிற பலத்தை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. அது வெளியேற பெற்ற இரக்கமா இருக்கிறது. நாங்களும் இடத்தில் கேட்கிறோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மாட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை, ஏனும் தேவை கிருபை தாருமே. நீங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நம்முடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரச்சனைகளோட இருக்கிறீங்களா? கஷ்டத்தோட இருக்கிறீங்களா? நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா? எல்லாரும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறாங்களா? உங்களை நெருக்கிறாங்களா? என்ன பண்றதுன்னு தெரியல. இதயம் தவித்துக் கொண்டிருக்கிறது. மனம் சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கிறது. அடுத்த மூவ் என்ன பண்றது, என்ன பேசுறது, பேசினாலும் தப்பு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். அநேக பிரச்சனைகளால் அடிபட்டு ஒடுக்கப்படுகிற ஜனமாய் நீங்க இருக்கிறீர்களோ, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவர்தான். திக்கற்ற பிள்ளையா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். The Lord who helps the poor and needy. திக்கற்ற பிள்ளைகளா? சகாயர் என்கிற ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவன நாட்கள் எல்லாம். யாருக்கு? நீதிமான். நீதிமானா ரொம்ப பரிசுத்தமானா இருக்கணும் அப்படியா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பரிசுத்தத்துக்குள்ளே நாளுக்கு நாள் நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் இப்படி ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட அநேகரை ஆண்டவர் நீதிமான் என்று அழைக்கிறார். நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அதனால நீதிமானின் சிரசன்மை நித்திய ஆசீர்வாதங்களை தங்க பண்ணுகிற தேவன் உன்மேல், நம்மேல்,
நம்முடைய குடும்பங்களின் மேல் தங்க பண்ணுவார். நீதிமானன் சீரசின் மேல் நித்திய ஆசி வந்தீரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார் கருத்தாய். கண்களை உண்மை வழி நடக்கிற மனுஷன் மேல் வைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை நடத்துகிற கர்த்தர் அவன் நடத்துவார். சிறுமையும் எளிமையுமா இருக்கிறீர்களோ திகைத்து போகாதீங்க. சிறுமையும் எளிமையுமா இருக்கிறீங்களா? Don't worry about anything. இந்த பாடலை நான் பாடி நான் முடிப்பதற்கு முன்பாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களில் அநேகர் சிறுமையும் எளிமையுமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனா கிறிஸ்துவாகிய இரட்சகர் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால் நாங்கள் பலனுள்ளவர்கள், நாங்கள் ஐஸ்வர்யவான்கள். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யம். அவர்தான் நமக்கு எல்லாம். Is everything to me, everything to you, and everything to our family. சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல் கண்ணக்கமாயிருந்து. இந்த உலகத்துல நிறைய பேருக்கு பணம் இருக்கு, ஆனா சுகம் இல்லை. சுகம் இருக்கு, சமாதானம் இல்லை. ஏதாவது ஒரு காரியத்துல குறையோட இருக்கிறாங்க. எங்களுக்கு உங்களுடைய சுகம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய செழிப்பு இவைகளால் எங்களை நிரப்பி ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபை தொடர்படி செய்யுங்க. இதுதான் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம். சிறுமையும் எளிமையும் மான என் மேல் தயவாய் நினைப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே நான் நேசிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே நான் நேசிக்கிறேன். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். சொல்லுங்க. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே நான் நேசிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே நான் நேசிக்கிறேன். சிறுமையும் எளிமையான ஜனங்களை போல இருக்கிறீங்களா? Don't worry. நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நமக்காக யுத்தம் செய்வார். நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை மூடி நடத்தும்.
நாங்க உண்மை நம்பி இருக்கிறோம். நீங்க தான் எங்க நம்பிக்கை, எங்க கண்மலை, எங்க கோட்டை, எங்க தேவன். நாங்க நம்பி இருக்கிறோம், உண்மையை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களுக்கு எல்லாம் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறீர். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆத்ம திருப்தியை, ஒரு ஆத்ம சந்தோஷத்தை, அவங்க என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை பெற்ற நாமத்தினாலே பிதாவாகிய தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் காப்பாற்றினவர் இம்மானுவேல் இனிமேலும் காத்து நடத்துவார். ஹல்லேலூயா. God bless you. இந்த வரியை பாடி முடிக்கிறேன். கர்த்தாவே, நான் நிலையற்றவர், நம்ம எல்லாரும் நிலையற்றவர். கால்களை ஸ்திரப்படுத்தும். எங்க பலன் நீங்க தான் ஆண்டவரே. நாங்க எங்கள் பலன் என்று நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். நீங்க உங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க உலக ஜனங்கள். அவங்க உங்களை நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க நம்புவேன்மா. இல்ல, நம்மை நம்புவதற்கு நாம் என்ன ஏமாத்துறோம். நாம் கர்த்தரை நம்புகிறதுனால் நாம் நன்றாயிருப்போம். நாம் நம்மை நம்பினா நாம் நிலையற்றவர்களா இருக்கிறோம். நாங்க நிலையுள்ளவர்கள் இல்லை. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே நான் நேசிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே நான் நேசிக்கிறேன். God bless you. Amen. God bless you.